நடந்து முடிந்த மகா கும்பமேளாவுல கிட்டத்தட்ட 660 மில்லியன் மக்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த நூற்றாண்டுல நடந்த மிகப்பெரிய விழா இதுதாங்க. இந்த மகா கும்பமேளாவுக்கு தமிழ்நாட்டில இருந்து அதிகமான பக்தர்களை விமானம் மூலமா அழைத்து சென்ற பெருமை நம்ம ரெங்கா ஹாலிடேஸ் தாங்க சாரும். இந்த பிரம்மாண்டமான மகா கும்பமேளாவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு கவலையும் வேண்டாம், நம்ம ரெங்கா ஹாலிடேஸ் இருக்கும். பிரதி மாதம் தோறும் 2 முறை காசி, புத்தகயா, அலகாபாத், திரிவேணி சங்கமம், அயோத்தியா ஆகிய இடங்களுக்கு சிறப்பான முறையில இந்த யாத்திரையை நடத்திட்டு இருக்காங்க. வருணா, அசின் சொல்லி 2 நதிகள் ஓடுறதுனால தான் இத வாரணாசின்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் இத காசி யாத்திரை சொல்றாங்க. இந்த வாரணாசியில நம்ம பார்க்க போற முக்கியமான இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் ஆலயம், அன்னபூரணி ஆலயம், காலபைரவர் ஆலயம், விஷாலட்சுமன் கோயில், துர்க்கையம்மன் கோவில், அனுமன் கோவில் இதெல்லாம் பார்த்துட்டு காசியினுடைய சிறப்பம்சமான கங்கா ஆரத்தியை பார்க்கறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஸ்ரீ ராமபுராணம், சீதா பிராட்டி தாயாரும் தசரத மகாராஜாக்கு திதி கொடுத்த கயா போய் நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு மகாபுத்திரையும் சேவிச்சுட்டு கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய 3 புண்ணிய நதிகள் கூட கூடிய திரிவேணி சங்கமத்துல நீராடிட்டு மாங்கல்ய பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் அயோத்தி சென்று 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ ராமபுராணியும் சீதா பிராட்டி தாயாரும் சேவிச்சுட்டு புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலராமரையும் சேவிச்சுட்டு லக்ஷ்மண் காட், அனுமன் காட் ஆகிய இடங்களை பார்த்துட்டு ஸ்ரீ ராமபுரான், ஸ்ரீ சீதா பிராட்டி தாயார் ஆசியுடன இந்த யாத்திரையை நிறைவு செய்யறாங்க. இந்த புனிதமான யாத்திரை பாத்தீங்கன்னா சென்னை டு சென்னை விமான பேக்கேஜ் பண்றாங்க. 4 இரவு 5 பகல் வருங்க. இந்த புனிதமான யாத்திரையை பற்றி மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்க, அல்ல ரெங்கா ஹாலிடேஸ்.com பாருங்க.